ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க சுத்தமான நீர் எங்க இருக்கு? போய் குழாவை திறந்தா நல்ல நீர் வருது, பிடிச்சி பருகலாம் அப்படின்னு இருக்கா? அப்படி ஒரு இடம் இருக்கா? இல்ல தண்ணீர் தொட்டியெல்லாம் சுத்தம் செய்து நல்லபடியா தண்ணீர் வந்து கொண்டிட்டு இருக்கா? எல்லா இடத்துலயும், சில இடங்கள்ல வருது, அதை விடுங்க, எல்லா இடத்துலயும் தூய நீர் வருதா? மக்கள் எங்கு செல்லும் போவழியில மக்கள் அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மத்திய பேருந்து நிலையம், சத்திர பேருந்து நிலையம், அப்புறம் அந்த பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம், கண்ட கரும பேர் வச்சுட்டு இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல தூய்மையான தண்ணீர் வருதா? மக்கள் அதை குடிக்கலாமா? கேள்வி இருக்குல்ல. குளோரின் அல்லாது ப்ளீச்சிங் பவுடர் போடாத தண்ணியை காட்ட முடியுமா? அப்ப தண்ணியை வியாபார நோக்கத்தில் விட்டுட்ட, வேற வழி இல்லாத அதை வாங்கி பருக வேண்டிய சூழல் இருக்கு. நல்ல தண்ணியை காட்டு. கல்யாணம் நடத்துறோம், இல்ல ஏதோ நடத்துறோம், அங்க நல்ல நீரு அப்படின்னு சொல்லி காட்டு. கல்யாண மண்டபத்துல வர நீரை வச்சு சோற வடிச்சா சோறு வெள்ளையா இருக்குமா இல்ல மஞ்சளா இருக்குமா? கேணத்தனமான கேள்விகளை, கேணத்தனமான இதெல்லாம் பேசக்கூடாது. நாக்கு இழுத்து வச்சு கரகரன்னு அறுத்து விட்டுறணும். புரியுதா? நல்ல நீர் எல்லா இடத்துலயும் வருதா? ஒரு சாலையில போகும்போது குடிநீர் பைப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? குழாய் வச்சிருக்கீங்களா? அந்த நீரை குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? சுத்தமா இருக்கா? பேசக்கூடாது, சரியா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு ஆனந்த முயற்சி நொட்டிட்டாங்க அப்படின்னா, நாங்க நொட்டுறதை பாக்குறீங்க. வார்த்தையை அளந்து அளவா பேசணும், இல்லைன்னா பொழந்து எடுத்துருவோம். கரெக்டா சரியா பேசுங்க. ஆரோக்கியமான வாக்குவாதங்களை கருத்துக்கள் எடுத்து வைங்க, முன்னிறுத்துங்க. நம்மளும் பேச எதிர்நோக்க தயாரா இருக்கும். அதை விட்டு தொடர்ச்சியா அப்படி மக்கி போனது, இப்படி உளுத்து போனது, எப்படி இந்த சுபவி பைய மாதிரி உளுத்து போனது, இந்த மக்கி போன யாரு வீரமணி மாதிரி மக்கி போன கருத்துக்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சீங்க அப்படின்னா ஒன்னத்துக்கும் பயன் இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம். நாங்க போத்தல்ல அடிச்சு விற்க கிடையாது. போத்தல்ல விற்கிறது தவறுன்னு சொல்றோம், நீரை விற்கிறது தவறுன்னு சொல்றோம், அனைவருக்கும் இலவசமா போய் சேரணுங்கிறோம். ஆனால் ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு வித்துட்டு இருக்கவன குறை சொல்லாது, வேற வழி இல்லாத அதை வாங்கி பருவ குறை சொல்றது எவ்வளவு பெரிய மனநோய். கேள்விக்கு பதில் இருக்கா? எவ்வளவு பெரிய மனநோய். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நீ காணொலியை போடு, எதிர்க்க தயாரா இருக்கும். அதை விட்டுட்டு முட்டாத்தனமான கருத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னா செருப்பை கழட்டி எடுத்து வச்சு இறுக்கி விடுவோம். தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படணும்.